நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜேஎஃப்ஸும் நான் உங்க ஜெஷ்மா. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. தாட்டு வரிசைகள் கிளாஸ் 1 நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது அதனுடைய கண்டினியூஸ், அதாவது கிளாஸ் 2. இதில் வந்து தாட்டு வரிசைகள் செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்றேன். இடையில கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி. இனி அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன். அதுக்கு நடுவில் நம்ம தமிழிசை புதையல் திறக்கப்படாத கருவூலம் அப்படின்னு சொல்லி போட்காஸ்ட் சீரீஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். அது ரெகுலராக வந்து எபிசோடாக வந்துக்கிட்டே இருக்கும். மியூசிக் கற்றுக்கிற உங்களுக்கு, இனிமேல் கற்றுக்க போகிறவங்களுக்கு, இசையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த போட்காஸ்ட் சீரீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் லேர்னர், அதாவது பிகினர்ஸுக்கு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ரெகுலராக நம்ம போட்டுட்ருக்க இந்த பேசிக் லேர்னர்ஸுக்கான வீடியோஸ் தான் வரும். அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பேசிக் லெசன்ஸ், இதெல்லாமே கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். அதுக்கு நடுவில் போட்காஸ்ட் சீரீஸும் எபிசோடாக வரப்போகுது. ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன், எல்லாமே இங்கே பாருங்கள், வாழ்க்கை வரலாறு, கர்நாடிக் மியூசிக் தியரி, கர்நாடிக் மியூசிக் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடக்கூடிய இந்த போட்காஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே பிளேலிஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி, அதாவது சேனல் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையும் தேட வேண்டியதில்லை. சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட் ஏரியாவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஸ்ருதி சொல்லணும், அதுக்கப்புறம் குரு வணக்கம் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குரு வணக்கம். சரி, இப்போ இரண்டாவது தாட்டு வரிசை, இந்த செகண்ட் தாட்டு வரிசை, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தாட்டு வரிசை. சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் வந்து இப்போ ஜண்டை வரிசைகளை வந்து எப்படி நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜண்டை வரிசைகளுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம பேட்டர்னுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதே மாதிரி தாட்டு வரிசையும் எப்படி ஈஸியாக பாடுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை நான் தாட்டு வரிசைகளுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் வரும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பாடுறத ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ச மா க மா ரே க ச ரே ச க ரே க ச ரே க மா. டைம் கொடுத்தேன் இல்லையா? பாடி பார்த்தீங்களா? நான் இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த பேட்டர்ன், அதாவது இந்த தாட்டு வரிசைகள் செகண்ட் ஒன்னோட பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கு. ச மா க மா ரே க ச ரே ச க ரே க ச ரே க மா.
மா பா மா தா பா மா க பா ரே க ரே மா க பா மா பா க மா க பா மா க ரே மா ச ரே ச க ரே மா க மா ரே க ரே மா க ரே ச. இப்போ தாட்டு வரிசைகள் செகண்ட் எக்ஸசைஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பாடியிருக்கோம் சரிங்களா. இப்போ நான் இதே வீடியோவில் 3 ஸ்பீட்ஸ் நம்ம கொடுக்கலாம். நான் அப்படி 3 ஸ்பீட்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து அதிக டைம் வந்து எடுக்கும். அதனால செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் தனித்தனியாக நான் வந்து ஷார்ட்ஸாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அதுக்கு அடுத்த நாளில் நான் வந்து செகண்ட் ஸ்பீட் ஒரு தடவையும் தேர்ட் ஸ்பீட் ஒரு தடவையும் ஷார்ட்ஸாக நான் போடுறேன். ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் பாடினேன் இல்லையா, இதை கூடயே ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கேளுங்க, அதுக்கப்புறம் கூட பாடி பாருங்க, அதுக்கப்புறம் தனியாக பாடுங்க சரிங்களா. எடுத்த உடனே நல்லா கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்காம அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம கூடயே சும்மா பாடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. ஓகே. இப்போ தாட்டு வரிசைகளுக்கான பேட்டர்ன் வீடியோ, தாட்டு வரிசைகள் ஈஸியாக பாடுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.